பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். பெரும்பாலும் நம்ம வீட்டில் பார்த்தோன்னா பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறதும் மனதில் பற்றாக்குறை அப்படிங்கிறதும் எப்பவும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா போதும் அப்படிங்கிற மனசு யாருக்குமே இருக்கிறது இல்லை. அது இருந்ததுனாவே அவன் பெரிய பணக்காரனாகவே கருதப்படுவான். சரி, எது எப்படி இருந்தாலும் சரி, பணப்பற்றாக்குறை வீட்டில் இருக்கின்றது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா ஒரு சிறு விஷயத்தை நீங்கள் வீட்டில் செய்கிறதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பணப்பற்றாக்குறையிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஒரு கண்ணாடி டம்ளர், கொஞ்சம் நல்ல தண்ணி, அவ்வளோதான். அது பெரும்பாலும் எதுவும் தீர்த்தங்களாக இருந்தால் ரொம்ப நல்லது. காவேரி தீர்த்தமோ அல்லது வைகையோ இந்த மாதிரி நம்மளுக்கு அருகாமையில் இருக்க ஆறுகளிலிருந்து எடுத்து வரக்கூடிய தீர்த்தங்களாக இருந்தால் இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை சார், எங்களுக்கு பைப்பில் தான் தண்ணி வருது, இல்லை போர் தண்ணி தான் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கங்கா மாதாவை அதை மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணியை நல்லா நிரப்பிக்குங்க. அதே போல் ஒரு நல்ல எலுமிச்சம் பழம், அதாவது அந்த எலுமிச்சம்பழம் எப்படி இருக்கணும்னா எதுவும் அடிபட்டிருக்கக்கூடாது, கண்ணீர்க்கக்கூடாது. ரொம்ப முக்கியமாக அந்த புள்ளியாக சில எலுமிச்சம்பழங்கள்ல இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது வந்துட்டு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அதனால் அதெல்லாம் இல்லாமல் இருக்கிற பழம் ஒன்றை எடுத்துக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தவோ அல்லது லக்ஷ்மி தேவியவோ மனசார பூஜை செஞ்சுக்குங்க. அது மனசார அவங்களோட மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை அந்த தண்ணீரில் போட்டுருங்க. போட்டுட்டு திரும்பவும் மனசார வேண்டிக்கணும். அதுக்கப்புறம் இதை எங்கே கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலையில் தான் பெரும்பாலும் வைக்கணும். வடகிழக்கு மூலையில் பெரும்பாலும் நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வடகிழக்கு மூலை உங்கள் வீட்டில் இருக்குது அப்படிங்கும் போது அந்த இடத்துல நம்ம இப்போ சொன்ன கண்ணாடி டம்ளரில் தண்ணியை ஊற்றி எலுமிச்சம்பழத்தை போட்டு கொண்டு போய் அங்கே வைக்கணும். இது தினமுமே மாற்றணும், ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரு 30 அல்லது 40 நாளைக்கு இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு ஏற்பட்ட அந்த கடன் பிரச்சனையோ அல்லது உங்களுக்கு ஏற்பட்ட அந்த செல்வ தட்டுப்பாடோ நீங்கிறத நீங்கள் கண்கூடா காண முடியும். அதுக்காக 40 நாள் வெயிட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. அது படிப்படியாக குறையிறத உங்களால் உணர முடியும். அதே சமயத்தில் வீட்டில் லக்ஷ்மி படத்தை வச்சு காலை மாலை 2 வேளையிலையும் விளக்கேற்றி பூஜை பண்ணினீங்க அப்படிங்கும் போது, எப்போ இந்த 40 நாள் நம்ம சொல்கிறோம்ல அதில் தொடர்ந்து நீங்கள் அதை கடைபிடிச்சு வந்தீங்க அப்படிங்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த நேரத்தில் பசு நெய்லையோ நல்ல நெய்லையோ நீங்கள் விளக்கேற்றி வழிபட்டிங்கன்னா ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பண விஷயமாவோ அல்லது தொழில் விஷயமாவோ நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படிங்கும் போது உங்களோட ஒரு திருநீற்று பச்சிலையோ அல்லது அருகம்புல்லோட நுனியவோ நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா போகிற காரியம் வெற்றியோட முடியும். அதே போல் செல்வத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது எப்போவுமே ஏற்படாது அப்படின்னு குறிப்பிடப்படுது. நன்றி. நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.